இந்த உலகத்துல எல்லாருக்குமே தேவைப்படுற ஒண்ணு தான் பணம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க எல்லாருமே மாங்கு மாங்குன்னு உழைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரியாம மாங்கு மாங்குன்னு உழைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கடைசி வரை இப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கோமோ, இதே லெவல்ல தான் இருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த அந்த ஒரு கான்செப்ட் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் எனக்கு இத புரிஞ்சுக்கவே 25 வயசு ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமா அந்த மணிய வந்து என்ன மாரி ரொம்ப லேட்டா மணி மேக் பண்ணாம, நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்பயே மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே மணி மேக் பண்ணிடலாம். வாட்டெவர் நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ, கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா மணி மேக் பண்ணலாம். அதுக்கு இந்த ஒரு வீடியோ 2000% கேரண்டி. நான் ஈஸியா கிளியரா சொல்றேன். ஃபுல்லா இந்த வீடியோவ கவனிங்க. இந்த வீடியோல வந்து ஒரு ஓவர் எடிட்டோ எதுவுமே இருக்காது. ராவா இருக்கும். ஸோ ஃபுல்லா கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு எப்படி இருந்துச்சுன்றத நீங்க அத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஹவ் மனி வொர்க்ஸ். மணி வந்து முன்ன ஒரு காலத்துல எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட வந்து ரைஸ் இருக்கு. ஓகேவா? சாப்பாடு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதான் நீங்க. ஓகேவா? நான் திரும்புறப்ப பிளாக் கலர்ல ஆச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஸோ வந்து ரைஸ் வச்சிருக்கிறது தான் நீங்க. உங்களுக்கு இப்போ வந்து ட்ரெஸ் தேவைப்படுது. ஸோ வந்து இவரு வந்து ட்ரெஸ் வச்சிருக்காரு. ஓகேவா? கிளாத். கான்செப்ட்ட சொல்றேன். கான்செப்ட்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளாத் தேவ. கிளாத் வச்சிருக்கிறவருக்கு சாப்பாடு தேவ. ரைஸ் தேவ. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மணின்ற ஒண்ணு இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல. ரூ. 500 நோட்டு, ரூ. 100 நோட்டு, ரூ. 10 இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்ப ரைஸ வந்து நீங்க இவருக்கு குடுப்பீங்க. இவரு அதுக்கு பதிலா கிளாத்த குடுப்பாரு. சொல்றது புரியுதா? கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப இந்த இடத்துல நல்லா ஒண்ண கவனிச்சீங்க அப்படின்னா, ரைஸ் வச்சிருக்கிறவருக்கு ஒரு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்னா, கிளாத் இல்ல. கிளாத் வச்சிருக்கிறவருக்கு ஒரு ப்ராப்ளம். அது என்னன்னா, ரைஸ் இல்ல. ஓகேவா? இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? அத வந்து இவர்கிட்ட குடுக்குறாரு. அதே மாரி இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? ரைஸ் வச்சிருக்கிறவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிளாத் வச்சிருக்கிறவர்ட்ட இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல மணின்ற ஒண்ணு அதாவது இப்ப நம்ம மணி ஒரு பொருள் வாங்குறோம். இப்ப இந்த இந்த மார்க்கர் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம காசு குடுத்து வாங்குறோம். அப்ப வந்து இது மாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் இவர்கிட்ட இருக்கு. அதே மாரி இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் இவங்ககிட்ட இருக்கு. இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது வந்து அந்த ஹிஸ்டரி சொல்லுவாங்கல்ல. முன்ன வந்து பணம் இல்லாத டைம்லலாம் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா, அத எப்படி வாங்குவீங்கன்னா, இது மாரி தான் வாங்குவாங்க. ஒண்ணு என்கிட்ட இது இருக்குப்பா. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நல்லா கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து என்கிட்ட வந்து கேமரா இருக்கு. ஓகேவா? கேமரா என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட வந்து ஏசி இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து மணின்ற ஒண்ணு கிடையாது. பட் வந்து இந்த ஓல்டு கான்செப்ட்ல நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப வந்து என்கிட்ட கேமரா இருக்கு. உங்ககிட்ட ஏசி இருக்கு. எனக்கு வந்து ஏசி தேவ. உங்களுக்கு கேமரா தேவ. நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸோ வந்து இதுதான் வந்து ஓல்டு மாடலு. இப்ப இருக்கிற கரண்ட் மாடல்ல வந்து அந்த மணின்ற ஒண்ண பத்தி நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இத ரஃப் பண்ணிட்டு ஃபுல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த டைட்டில நல்லா படிச்சு பாருங்க. ஹவ் மனி வொர்க்ஸ். பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லப் போறேன். இந்த ஒரு வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தா உங்களுக்கு கொண்டு போய் உங்க டைம வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த வீடியோல நான் சொல்ற கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுட்டு, நீங்க அத ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ இது வந்து நீங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க. இப்போ பணம் அப்படின்ற ஒண்ணு வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு பணம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ₹1000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ரூ. 1000. இப்போ இந்த ரூ. 1000 உங்களுக்கு தேவ. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசைங்க. உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1000 நீடுன்னு நான் போட்டுறேன். ஓகேவா? இந்த ரூ. 1000 உங்களுக்கு நீடு. இப்போ இந்த ரூ. 1000 உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத நான் கிளியரா சொல்றேன். இப்போ இங்க ஒரு பெர்சன் இருக்காருங்க. ஓகேவா? இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் கிளியரா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க. நான் ஸ்கில் பேஸ்லயே சொல்றேன். நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மினிமலா எடிட் பண்றதுக்கான நாலேட்ஜ் இருக்கு. அந்த மினிமலா எடிட் பண்றதுக்கான நாலேட்ஜ்க்கான பிரைஸ் தான் 1000 ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவருகிட்ட சொல்றீங்க, "எனக்கு வந்து எடிட் பண்ண தெரியும். நீங்க எடிட்டர் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றீங்க. அவரு என்ன பண்றாருன்னா, அவரோட வீடியோவ உங்களுக்கு அனுப்புறாரு. இவருக்கு எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஆனா எடிட் பண்ணி குடுக்கணும். ஓகேவா? இவருக்கு எடிட் பண்ண வீடியோ வேணும். இந்த வீடியோவ வச்சு தான் இவரு பிசினஸ இவரு குரோ பண்ணுவாரு. ஆனா இவருக்கு எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ இவரு உங்ககிட்ட குடுக்குறாரு. அந்த வீடியோவ நீங்க லேப்டாப்லயோ, கம்ப்யூட்டர்லயோ போட்டு எடிட் பண்ணி ஃபைனலா முடிச்சுட்டு, அந்த வீடியோவ அவருக்கு சென்ட் பண்றீங்க. அவரு அதுக்காக ₹1000 குடுக்குறாரு. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கான்செப்ட் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ
முன்ன நம்ம பார்த்ததுல நம்ம என்ன சொன்னோம்? என்கிட்ட வந்து கேமரா இருக்கு. உங்ககிட்ட ஏசி இருக்கு. எனக்கு ஏசி வேணும். உங்களுக்கு கேமரா வேணும். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப இவருக்கு கோர்ஸ் வேணும். ஆனா இவர்கிட்ட கோர்ஸ் கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர்கிட்ட கோர்ஸ் கிடையாது. ஏன்னா இவரு வந்து வேற ஃபீல்டு. இவரு வந்து ஒரு டாக்டரா வச்சுக்கலாம். ஓகேவா? டாக்டர் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ரூ. 1000 வேணும். எனக்கு வந்து கோர்ஸ் படிக்கணும். எனக்கு ரூ. 1000 வேணும். ஸோ வந்து பழைய மாரி இப்ப சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்ப டாக்டர் இருக்காரு. இவரு வந்து வீடியோ எடிட்டர் இருக்காரு. டாக்டர் வந்து வீடியோ எடிட்டர் கிட்ட வந்து நீங்க வந்து பாடி செக் பண்ணிக்கோங்க ரூ. 1000க்கு. இப்ப இவரு என்ன சொல்லுவாரு? டாக்டர் எனக்கு பாடிலாம் செக் பண்ண வேணாம். எனக்கு வந்து ரூ. 1000 வேணும். அந்த ரூ. 1000 வச்சு நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன். அப்படித்தானே சொல்லுவாங்க. முன்ன இருந்த மாடல் வந்து பணம் இல்லாத டைம்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஒண்ணு அப்படிதான் பண்ண முடியும். இப்ப என்கிட்ட என்ன இருக்கோ அத நான் உனக்கு குடுப்பேன். அத நான் வாங்கிக்குவேன். அப்படிதான். ஆனா இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்றது புரியுதா? இப்ப நான் வந்து ஏசி வாங்குவேன். எனக்கு ஸ்பீக்கர் வாங்குவேன். ரிங் லைட் வாங்குவேன். இதுக்கெல்லாம் போய் ரிங் ரிங் லைட் வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும். நான் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லப்பா நீ எனக்கு ரிங் லைட்டுக்கான ரூ. 1000 குடுத்துரு. என் குழந்தைய நான் படிக்க வைக்கிறோம். அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ இது மாரி தான் மணின்ற ஒண்ணு ஒர்க் ஆகும். அதாவது ப்ராப்ளம் சொல்யூஷன். சொல்றது புரியுதா? இப்ப வந்து நான் இத ரஃப் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ வந்து இப்ப நம்ம இந்த ரூ. 1000 இதெல்லாம் வச்சு பார்த்தோமா? வேற ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்தா உங்களுக்கு புரியும். இப்ப வந்து வேல்யூ ஓகேவா? வேல்யூ. வேல்யூ அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது பணம் வந்து எனக்கு வந்து இப்போ மாசம் ரூ. 1,00,000 நான் சம்பாதிக்கிறோம். இப்போ வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பைக் வாங்குறாங்க, ஐஃபோன் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஐஃபோனோட பிரைஸ் வந்து ஒரு மினிமமா சொல்றேன். ஒரு ரூ. 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 50,000 நான் வந்து எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். பட் வந்து ரூ. 1,00,000 மேல தான் இருக்கு. பட் ஒரு மினிமலா ஒரு ரூ. 50,000 வருது. இப்போ இந்த ரூ. 50,000 ஐஃபோன் வந்து எப்படி வந்து உங்ககிட்ட இருந்து அந்த ஐஃபோன்காரங்க எடுக்குறாங்க அப்படின்னா, ஐஃபோன்ல இருக்கிற வேல்யூ. ஐஃபோன்ல வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, கேமிங் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஐஃபோன்ல இருக்கு. இதோட வேல்யூ ரூ. 50,000 ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு அந்த வேல்யூலாம் வேணும்னு சொல்லி, உங்க பணத்த ஐஃபோன்காரங்க, அதாவது ஐஃபோன் ஷோரூம்ல குடுக்குறீங்க. அவங்க அந்த மணிய வாங்கிட்டு ஐஃபோன் ப்ராடக்ட்ட உங்களுக்கு குடுக்குறாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு விளாக் எடுக்கணும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். இல்ல நான் கேம் விளையாடி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன். இது மாரி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இந்த ஐஃபோன்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்யூஷன் குடுக்குறாங்க. சால்வ் ஆயிரும். ஓகேவா? உங்க ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க. அதனால அதோட பிரைஸ் ரூ. 50,000. இப்போ இதே மாரி ஒரு நிமிஷம் ரஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாரி நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட சர்விஸையோ, ப்ராடக்ட்டையோ கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. ஓகேவா? இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் தான் வந்து இந்த பெர்சன் ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, மத்தவங்களுக்கு எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறேன். நான் சிம்பிளா கான்செப்ட் சொல்றேன். மத்தவங்களுக்கு எடிட்டிங் சொல்லி தரேன். இப்போ என்கிட்ட எடிட்டிங் படிக்க வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மொபைல் வச்சிருக்கவங்க, இல்ல ஒரு மினிமமான லேப்டாப் வச்சிருக்கவங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு 10 பேருக்கு வீடியோ எடிட்டிங் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஓகேவா? இதுல இந்த 10 பேருக்கும் நான் எடிட்டிங் சொல்லி தரணும். அதுக்கு இவங்க வந்து எனக்கு பே பண்றாங்க. இப்போ இந்த மணிய வச்சு நான் ஹேப்பியா இருக்கேன். என்னோட ஃபேமிலிக்கு எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்றேன். எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆளு இந்த 10 பெர்சனுக்கு வேல்யூ குடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்து இப்ப நான் இந்த 10 பெர்சனுக்கும் வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறேன். வீடியோ எடிட்டிங் அவங்க கத்துக்குறாங்க. கத்துக்கிட்டு இவங்க லைஃப்ல இவங்க குரோ ஆகுறாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இவங்க கத்துக்கிறாங்கல்ல, சொல்லிக் குடுக்குறேன் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பெர்சன் ₹1000 பே பண்றாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ₹1000 பே பண்றாங்க. அப்போ 10 பேரு எனக்கு வந்து ₹1000 பே பண்ணா, என்னோட ஓவரால் அந்த கோர்ஸ்லேருந்து எனக்கு வரது வந்து 10,000 ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? 10,000 இப்போ இந்த 10 பேருகிட்ட இருந்து, "ப்ரோ என்ன ப்ரோ 10,000 ஈஸியா சம்பாதிச்சுட்டீங்க. நான் வந்து மாசம் சம்பாதிக்கிறவே 5,000 தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இல்ல நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். பட் வந்து நீங்க ஜெனரலா பாருங்க. ஓகேவா? இப்போ நான் இதுவே வந்து 100 பேருக்கு நான் வந்து சொல்லிக் குடுத்தேன்னா, இங்க 1,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நம்பரா வச்சுக்கலாம். 1,00,000 வருது. ஓகேவா? இப்போ நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தோணும். ப்ரோ நான் மாசம் ரூ. 15,000 தான் சம்பாதிக்கிறேன். ரூ. 20,000 தான் சம்பாதிக்கிறேன். இல்ல அப்படி பார்த்தாலுமே ரூ. 30,000 வர நம்பர் என்னால சம்பாதிக்கவே முடியுது. நீங்க எப்படி ப்ரோ ஈஸியா 1,00,000 சம்பாதிக்கிறீங்க? அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அத நீங்க இங்க அப்ளை பண்ணுங்க. முன்ன என்ன சொன்னேன்? 10 பேருக்கு நான் வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறப்ப, நான் வந்து ரூ. 10,000 மணி மேக் பண்ணேன். அதுவே இங்க 100 பேருக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த இடத்துல நான் 100 பேரோட லைஃப்ப சேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்ப இந்த 100 பேரோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்றனால, அவங்க ஒருத்தங்க எனக்கு 1000ன்னு பே பண்றப்ப, 100 பேர் வர்றப்ப எனக்கு 1,00,000 ஓகேவா? இப்போ இந்த 100 பேருமே எடிட்டிங் கத்துக்கிட்டு, அவங்க ஒரு கிளையன்ட் எடுத்து வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற 100 பெர்சன்ல ஒரு பெர்சன்
ஒரு கிளையண்ட் எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு வீடியோக்கு ₹1000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. மாசம் அவரு ஒரு 30 வீடியோ எடிட் பண்ணி குடுத்தாலே ரூ. 30,000 அவரு ஏர்ன் பண்ணிருவாரு. ஓகேவா? இந்த இடத்துல அவரு என்கிட்ட எவ்வளோ அத கத்துக்கிறதுக்கு எவ்வளோ குடுக்குறாரு? ஜஸ்ட் ₹1000 குடுக்குறாரு. பட் அந்த ஸ்கில்ல அவரு கத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு அவரோட ப்ராப்ளம சால்வ் பண்றாரு. அதுக்கு அவரு மணி மேக் பண்றாரு. ஓகேவா? கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இவரு என்ன கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்கிறாரு, இவரு என்ன லட்சக்கணக்குல பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல அவங்க என்ன ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க அப்படின்றத தான் பார்க்கணும். நான் இந்த இடத்துல வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறேன். 10 பேருக்கு சொல்லிக் குடுக்குறப்ப எனக்கு 1000 10,000 வருது. அதுவே வந்து 100 பேருக்கு சொல்லிக் குடுத்தா எனக்கு ₹1,00,000 வருது. அதுவே இப்ப நான் வந்து 200 பேருக்கு சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னா ₹2,00,000 வரும். 300 பேருக்கு சொல்லிக் குடுத்தா 3,00,000 வரும். இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளோ என்கிட்ட இருக்க வேல்யூவ நான் எவ்வளோ பேருக்கு குடுக்குறேன் அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஆக்டர் விஜய் ஃபேனா இருக்கலாம். இல்ல வந்து ஆக்டர் அஜித் ஃபேனா இருக்கலாம். வாட்டெவர் நீங்க வந்து சினிமா ஆக்டரோட ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சினிமா ஆக்டர எவ்வளோ பேருக்கு வந்து லைக் பண்றாங்க. இப்ப வந்து விஜய் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப ஆக்டர் விஜய் இருக்காரு. விஜய்க்கு ஓவராலா ஃபேன்ஸா நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓவரால் ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாடு பேசிஸ்ல நான் சொல்றேன். 1,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,00,000 பேரோ இல்லன்னா வந்து நான் ரொம்ப கம்மியா தான் சொல்றேன். ஒரு கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப வந்து ஒரு 1,00,00,000 பீப்பிள் வந்து விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு படம் வருது. அந்த படத்தோட டிக்கெட் வந்து ₹200 வச்சுக்கலாம். ஓகேவா? ₹200 வச்சுக்கலாம். இப்போ 200 இன்டூ சாரி இங்க கீழ போடுறேன். 200 இன்டூ 1,00,00,000 அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மட்டுமே ₹200,00,00,000 வரும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல விஜய் சார் என்ன பண்றாரு? அவரு வந்து ஒரு என்டர்டெய்னர். ஓகேவா? அவரு இன்னொரு பெர்சனுக்கு வந்து ஒரு மாரி ஒரு பெர்சன் வந்து லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, டிப்ரஷனா இருக்காங்க, ஒரு மாரி டிமோட்டிவேட்டா இருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப, அவர் மூவி பார்க்குறப்ப ஒரு ஸ்மைல் பண்றது, இல்ல நல்ல ஒரு இந்த ஒரு 2 1/2 மணி நேரம் நல்ல நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் நம்ம லைஃப்ப பண்றப்ப, நமக்கு வந்து அந்த 2 1/2 மணி நேரத்துல நமக்கு வந்து ஓகே டிமோட்டிவேட்ல இருந்த நம்ம வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம். இல்ல வாட்டெவர் நம்ம லைஃப்ப வந்து ஒரு ஸ்டெப் வந்து சினிமா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. எவ்வளோ படங்கள் அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நம்ம பார்க்குற ஒரு சில படங்கள் பார்க்குறப்ப நம்ம மோட்டிவேட் ஆயிட்டு நம்ம வெளில வரோம். நம்ம அதுல இனிமே இத பண்ணக்கூடாதுலாம் டிசிஷன் எடுக்கிறோம்ல. அது மாரி வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு 1,00,00,000 பேர் அந்த அவரோட படத்த பார்க்குறப்ப, அவருக்கு ₹200,00,00,000 போகுது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல விஜய் சார் எவ்வளோ பேருக்கு வேல்யூ குடுக்குறாரு அப்படின்றது தான் கேம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஒரு பெர்சன் வந்து மணி மேக் பண்றாங்க அப்படின்னா, அவரு என்ன இவ்ளோ மணி மேக் பண்றாங்க, அவ்ளோ மணி மேக் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா எவ்வளோ வேல்யூவா அவரு குடுக்குறாரு. இப்ப நான் ஒரு பெர்சன் 1000 பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம். 1,00,000 பேருக்கும் சொல்லிக் குடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 1,00,000 பேருக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நான் வந்து குரோர் கணக்கு மேல நான் மணி மேக் பண்ண முடியும். அதுவே நான் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் குடுக்குறேன்னா, தௌசண்ட்ஸ்ல தான் மணி மேக் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஒருத்தங்களோட ப்ராப்ளம நான் எப்படி சால்வ் பண்றது? அதுக்கான சொல்யூஷன நான் எப்படி ரெடி பண்றது? அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். இப்ப இந்த கான்செப்ட் இந்த சினிமா, நீங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க. ஒருத்தங்க அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, எவ்வளோ வேல்யூவ மக்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத தான் நீங்க பார்க்கணும். சொல்றது புரியுதா? ஏன்னா நான் ஒரு காலத்துல எப்படி இருப்பேன்னா, எப்படி இவங்கலாம் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க? இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம ஒரு வேலைக்கு போனா மாசம் ₹25,000 தான் சம்பாதிக்கிறோம். ₹20,000 சம்பாதிக்கிறோம். இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு, எப்படி நம்ம அவங்க லைஃப்ப நம்மளால வாழ முடியுமாலாம் நான் யோசிக்கிறப்ப, எனக்கு அப்ப வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கல. என்னன்னே எனக்கு தெரியல. உண்மையாலுமே எனக்கு தெரியல. பட் நான் நெறைய புக்ஸ் படிக்கிறப்போ, நெறைய இன்டர்வியூ, பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்க்க ஒருத்தங்க கோடிக்கணக்குல மணி மேக் பண்றாங்க. நான் வந்து மாசம் வந்து ₹10,00,000 பணம் சம்பாதிச்சேன். மாசம் நான் ₹50,00,000 பணம் சம்பாதிச்சேன்லாம் சொல்றப்ப, அப்போ ஒரு பெர்சன் இன்னொருத்தங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்றாங்க. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றனால தான் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறதுக்கு ரூ. 1000 வச்சிருக்கேன். ஓகேவா? ரூ. 1000 சாரி ரூ. 1000 வச்சிருக்கேன். அந்த ரூ. 1000வ நான் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் குடுத்தா, எனக்கு 1000 இன்டூ 10ன்னு போட்டா, எனக்கு 10,000 வருமா? கரெக்ட்டா? அதுவே நான் வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறதுக்கு 10,000ன்னு சார்ஜ் பண்ணேன்னா, ஒரு பெர்சனுக்கு 10,000 நான் சார்ஜ் பண்ணா, 10 பேருக்கு நான் சொல்லிக் குடுத்தேன் அப்புட்ன்னா, எனக்கு 1,00,000 சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அதுவே வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறதுக்கு நான் 1,00,000ன்னு சார்ஜ் பண்ணேன்னா, அப்ப நான் 10 பேருக்கு சொல்லிக் குடுத்தேன்னா, 10,00,000 புரியுதா? சொல்றது புரியுதா? அதுவே வீடியோ எடிட்டிங் சொல்லி தர்றதுக்கு நான் 10,00,000 சார்ஜ் பண்ணேன் அப்டின்னா, 10 பேருக்கு நான் சொல்லிக் குடுத்தேன்னா, 1,00,00,000 புரியுதா கான்செப்ட்? இப்போ இதே மாரி நீங்க வேற பிசினஸ்ல வச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறேன். மென்டர் பண்றேன். சொல்லி தரேன் உங்களுக்கு. இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தரேன். அதுவே ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து உங்க ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வாட்டெவர் நீங்க ஏதாவது ஒரு ஓன் ப்ராடக்ட் பண்ணி நீங்க வந்து செல் பண்றீங்க அப்டின்னா, அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து ₹100 அப்டின்னா, ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க செல் பண்ணா ₹100 அப்டின்னா, அத நீங்க 10 பேருக்கு நீங்க செல் பண்றீங்க அப்டின்னா மட்டும் தான் உங்களுக்கு 1000 வரும். கரெக்ட்டா? சொல்றது புரியுதா?
அதுவே அந்த ப்ராடக்ட் வந்து ₹1000 சொல்லி நீங்க 10 பேருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா 10,000. அதுவே 10,000 ப்ராடக்ட்ட நீங்க 10 பேருக்கு செல் பண்ணீங்கன்னா 1,00,000. ப்ரோ இதெல்லாம் கேட்க நல்லா தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் நான் எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் நீங்க ஸ்கில்லுன்ற ஒண்ண கத்துக்கணும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ நான் வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டேன். எனக்கு அதுல நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நான் மணி மேக் பண்றேன். ஓகேவா? அதே மாரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நல்லா பேச்சு திறமை இருக்கு. நீங்க நல்லா கான்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க. நான் Instagramல சூப்பரா பேசுவேன் ப்ரோ. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். இல்ல நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஷேர் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் ஏறி, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் வருது அப்படின்னா, அந்த பிராண்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து 10,000ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிராண்ட் ஒரு பெரிய பிராண்ட் வருது. ஒரு ப்ராடக்ட்ட ஒரு பெர்சன் வாங்குனாங்கன்னா ₹10,000 அந்த பிராண்டுக்கு போகும் அப்படின்றப்ப, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, 100K ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க வந்து பிராண்ட் ப்ரமோஷன் பண்றப்ப, நீங்க வந்து ஒரு 1,00,000ஓ இல்ல வந்து ஒரு 2,00,000ஓ உங்ககிட்ட சார்ஜ் பண்ணலாம். அந்த பிராண்டுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா, இப்ப இந்த 2,00,000 நீங்க அந்த உங்ககிட்ட நீங்க 2,00,000 வாங்கிட்டு, நீங்க வந்து அந்த பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்றப்ப, அந்த பிராண்ட் அதான் சொன்னேன்ல, அந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு பெர்சன் வாங்குனா ₹10,000. ஸோ நீங்க போடுற அந்த ஒரு ப்ரமோஷன் மூலியமா, அந்த ப்ராடக்ட்ட உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஒரு 500 பீப்பிள் வாங்குனா கூட, எவ்வளோ மணி வரும்ன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பிராண்டுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு அவங்க குடுத்தது ஜஸ்ட் 2,00,000. அது மூலியமா அவங்க எவ்வளோ மணி மேக் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ இது மாரி உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு எப்படி வந்து வேல்யூவ குடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிராண்டுக்கு நீங்க சொல்றீங்க. என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு. நான் ஒரு வீடியோ பண்றேன். அது மூலியமா உங்களுக்கு இவ்வளோ லீட்ஸ் வரும். எனக்கான மணி வந்து இவ்வளோ வேணும். எண்ட் ஆஃப் த டே வந்து பிராண்ட் ஹேப்பி ஆயிருவாங்க. பிராண்டுக்கு சேல்ஸ் நடக்குது. நீங்க ஹேப்பி ஆயிருவீங்க. பிராண்ட் உங்களுக்குன்னு இந்த ப்ரமோஷன் குடுக்குறாங்க. அந்த ப்ரமோஷன் மூலியமா உங்க ஃபேமிலிக்கு என்ன ப்ராப்ளமோ அத சால்வ் பண்ற உங்க வீட்ல சிஸ்டரோ, பிரதரோ வாட்டெவர் அவங்களுக்கு நீங்க வந்து அந்த அவங்களுக்கு அவங்க கேட்டத நீங்க வாங்கி குடுக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் அத வாங்குனாங்கல்ல, ₹10,000 குடுத்து வாங்குனாங்கல்ல, அவங்களும் ஹேப்பி ஆயிருவாங்க. அவங்க ப்ராப்ளமும் உங்களால சால்வ் ஆயிருச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல எல்லாமே அந்த கேமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் ஓகேவா? இந்த ப்ராப்ளம நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? அதுக்கு என்கிட்ட என்ன ஸ்கில் வேணும்? அத நான் எப்படி கத்துக்கிறது? அப்படின்றத நீங்க யோசிக்கணுமே தவிர, இந்த பணத்த வந்து நான் வந்து ₹1,00,000 சம்பாதிக்க போறேன். அந்த தாட் வைக்கிறது தப்பு இல்ல. ₹1,00,000 சம்பாதிக்க போற நீங்க, ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரே பெர்சன் கிட்ட இருந்து ₹1,00,000 நீங்க எடுக்க போறீங்களா? அதாவது அந்த வேல்யூவ குடுத்துட்டு ஒருத்தவங்க ₹1,00,000 வாங்க போறீங்களா? அதுவே நான் ₹1,000 ஸ்கில்ல என்கிட்ட இருக்கிற ஒரு ஓவரால் வேல்யூ வந்து ₹1,000 தான். அந்த ₹1,000 நான் 100 பேருக்கு குடுத்து 1,00,000 எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க போறீங்களான்றத நீங்க தான் யோசிக்கணும். ஓகேவா? சோ வந்து இப்போ ஓவராலா இப்போ கரண்ட்டா ஹை டிமாண்ட்ல மார்க்கெட்ல வந்து வீடியோ எடிட்டிங் இருக்கு. வீடியோ எடிட்டிங்காக என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட்டா ஒண்ணு கூட விடாம எப்படி கிளையன்ட் கிட்ட பேசணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் எல்லாமேங்க. இப்ப இந்த பெர்சனல் பிராண்டிங், கிளையன்ட்ஸ், மார்க்கெட்டிங், கான்டென்ட் கிரியேஷன் எல்லாமே கவர் பண்ண 0 டூ ஹீரோ கம்ப்ளீட் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டு நான் வந்து சர்வீஸ் குடுத்து மணி மேக் பண்ணணும். லைஃப்ல குரோ ஆகணும் அப்படின்னா மட்டும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். நானும் கம்யூனிட்டில இருப்பேன். எனக்கு வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கம்யூனிட்டில நான் ஷேர் பண்ணிருவேன். கம்ப்ளீட்டா நான் வந்து என் லைஃப்ப மாத்திக்கணும் ப்ரோ. 2026 ஆவது நான் ஆக்ஷன் எடுத்து மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. சோ வந்து இந்த மணி எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன் கேஸ் புரியலன்னா நீங்க சொல்லுங்க. நான் வந்து இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நான் நம்புறேன். நான் அதாவது என்ன சொல்லணும்னு நெனச்சேனோ, அந்த கான்செப்ட் வைஸ்ல உங்களுக்கு சொல்லி நான் புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். இனிமே அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இது மாரி எவ்ளோ வீடியோ பார்த்தாலும் அது கம்ப்ளீட் வேஸ்ட். ஓகேவா? நான் இப்பவும் சொல்றேன். இது மாரி நான் எக்கச்சக்கமான வீடியோ பார்த்திருக்கேன். ஃபாரின் வீடியோ பார்த்திருக்கேன். ஹிந்தி வீடியோ எல்லா வீடியோவுமே பார்த்திருக்கேன். அதுல எனக்கு எண்ட் ஆஃப் த டே கிடைச்ச ஒண்ணே ஒண்ணு தான். நீ எப்படி இன்னொருத்தரோட ப்ராப்ளம சால்வ் பண்ண போற? அதுக்கு உன்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு? இத தான் நீங்க கத்துக்கணும். நீங்க இது மாரி ஹவ் மனி வொர்க்ஸ், ஹவ் டூ மேக் மனி இந்த மாரிலாம் நீங்க 100 வீடியோ, 1000 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள வச்சு அவங்க தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்மையா நீங்க வந்து இந்த ஸ்கேம் பண்ணி இதெல்லாம் பண்ணாம, ஆக்சுவலா ஒரு பெர்சனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு அவங்க பே பண்றாங்க. அந்த ஹெல்ப் பண்றதுக்கான ஸ்கில் என்னவோ, அத வளர்க்கறதுக்கு உட்கார்ந்து இப்போ வந்து நான் சொன்ன மாரி நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற எந்த ஸ்கில் கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஸ்கில்ல ப்ராப்பரா உட்கார்ந்து கத்துக்கிட்டு, அத இன்னொருத்தருக்கு சால்வ் பண்றதுக்கு என்னவோ அத பாருங்க. ஓகேவா? இப்ப வந்து இந்த ஓவரால் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க சொன்னத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்ப எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, சோ அத பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். என்னால உங்க லைஃப் யாரோ ஒரு பெர்சனோ 2 பெர்சனோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்றப்ப நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். சோ உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் வேணுமோ அத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத கிளியரா ராவா நான் சொல்றேன். சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். அப்கமிங்ல ஒரு வேல்யூபிளான வீடியோல நான் உங்கள பார்க்க வரேன். பாய்.